அது என்னன்னா சார்லி சாப்ளினுக்கு பிறகு வந்த ஃபங்க்ஷன் அது. எம்ஆர் ராதா எத்தனை விதமான ஆங்கிள் இருக்கோ அத்தனை விதமா நடிச்சு காட்டணும்னு சொல்லி ஒரு பெரிய போட்டி நடந்தது ஆஸ்ட்ரோவில். அதுல நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். 25 பேருக்கு மேல ஒவ்வொரு ஆங்கிள் ஆஃப் எம்ஆர் ராதா நடிச்சு காட்டுறாங்க. எம்ஆர் ராதாவின் மகனாக இருக்கக்கூடிய நான் எனக்கே தெரியாத ஆங்கிள் அவன் சொல்லி தந்தான். யாரு? மலேசியாவில் அந்த சகோதரன். ஏன்னா நம்ம மேல அவ்வளவு பாசமா இருக்கக்கூடிய ஒரு நாடு அது. அதனால் சொல்லிக் கொள்கிறேன். ஏன்னா மலேசியா என்பது இப்ப அவங்க சொன்ன மாதிரி தமிழ்நாடு எங்களுதுன்னு அவங்க சொன்ன மாதிரி நாங்களும் சொல்லுவோம் மலேசியாவும் எங்க நாடு தான். அதுல எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. அதுவும் எங்க ஊர். நாங்களும் அங்க வரோம் போறோம், எல்லாரையுமே தெரியுது அங்க. எங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் தெரியுது, அவங்களுக்கும் தெரியுது. இப்ப கூட நான் படம் டைரக்ட் பண்ண போறேன், டைரக்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் பண்றேன். அதுல நானு நம்ம இவன் இருக்கான், மதன் இருக்கான் ஒருத்தன், பிரிக்ஃபீல்ட்ஸ்ல உயரமா பெரிய முடி வச்சிருப்பான். அவனை பார்த்தேன் நான், நல்லா இருந்தான் அவன். மதன் ஒரு படம் நடுறா வாடான்னு சொன்னேன் தமிழ்நாடு. பார்த்தா என் படம் டைரக்ட் பண்ண போறேன், அவனை தான் கூப்பிட்டுருக்கேன். ஏன்னா அவனை வில்லனா போட போறேன் நான். அவன் சொன்னான், என்னென்ன என்ன வில்லனா கூப்பிடுறீங்க, நீங்களாம் இருக்கீங்க, நான்லாம் வயசு ஆயிடுச்சுரா, இப்ப ஒன்றும் செய்ய முடியாது, இப்ப டைரக்ட் தான் பண்ண முடியும். நாங்களாம் இப்ப போட்டிருக்கிற வேஷம் என்னன்னா, பாஸ் எஸ் பாஸ்ன்னா நாங்க நிற்போம், 4 பேரை கெடுக்க சொல்லுவோம், போய் கெடு, அந்த குடும்பத்தை அந்த குடும்பத்தை கெடு. இப்ப எங்களுக்கு அப்படி ஆயிடுச்சு, டைரக்ஷன் வேலை தான். அதனாலதான் மதன் கிட்ட சொன்ன, மதன் நீ வாடா பண்ணு அது வேஷம். அதே மாதிரிதான் இந்த ஷாமின்னு ஒரு பொண்ணு நல்லா பாடுறாங்க அந்த ஊர்ல, அந்த பொண்ணை யூஸ் பண்ண போறேன். ஏன்னா நிச்சயமா திறமைசாலிகள் அங்க இருக்கிறார்கள். அவங்களெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். மலேசியாவில் இப்போ கூட இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் நான் மொத்தமா பார்த்தோம்னா நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா வரும். நிச்சயமா எல்லாரையுமே கூப்பிட்டு நம்மளும் வந்து இங்க கலந்து செய்யலாம். வடநாட்டிலிருந்து நடிகர்களை, தமிழ் தெரியாதவர்களை அழைத்து வருவதற்கு பதில் தமிழ் தெரிந்த மலேசியாவிலிருந்து கலைஞர்களை இங்கே அழைத்து வரலாம். அதுக்காக சொல்றேன். ஏன்னா இங்க எல்லாருமே சொல்றோமே, எல்லாருமே கூப்பிட்டு வரோம். ஏன்னா இப்ப தமிழ் தெரியாத நடிகர்கள் நான் தப்பு சொல்லல. சிம்ரன்லாம் பெரிய டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட், குஷ்பு டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட். அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தமிழை கத்துக்கிட்டு பேசினாங்க. அந்த காலத்துல கண்ணம்பாலாம் தெலுங்காரங்க, சாவித்திரிமா தெலுங்காரங்க, தேவிகா தெலுங்காரங்க, அப்படிலாம் இருந்த கன்னடத்து பையங்கிலி சரோஜ தேவிமாலாம் அவங்க பேசுற தமிழ் கொச்ச தமிழ் அழகா இருக்கும். அப்பவே கொல்லுவாங்க தமிழை, ஆனா அழகா இருக்கும். அது எதுக்காக சொல்றேன்னா, அப்படிலாம் தமிழை கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டு பேசினாங்க. இப்ப யாரும் அதை பத்தி கவலைப்படுறதில்ல. அங்கேருந்து வரும்போது சில டைம்ல என்ன, எதுக்குன்னா வடநாட்டுல இருந்து வர்றவங்க இந்த துணியெல்லாம் மறந்து விட்டுட்டு வந்துடுறாங்க அங்கேயே. இல்ல சின்ன கொஞ்சமா துணியோட வராங்க. அதுக்காக சொல்றேன், ரைட்லயே வரும்போதே ரெடி ஆகி வராங்க. அதனால நம்ம ஆளுங்களும் அப்படியே பார்த்துட்டு ஆஹா சரின்னு சொல்லிடுறான், நம்ம ஆளுங்களை விட்டுறோம். அதனால தமிழ் ஆளுங்கெல்லாம் விடாம தயவுசெய்து தமிழ் தெரிந்தவர்களை போடுங்கள். இதெல்லாம் தமிழ் தெரிந்தவர்கள் தான் நடிச்சிருக்காங்க. நீங்க அதிக அளவிலே இன்னும் முயற்சி செய்தால் மலேசியா என்பது கோடம்பாக்கத்தை விட பெரிய இடமாக மாறுவதற்கு நிறைய சான்று இருக்கு, நிறைய விஷயம் இருக்காங்க, நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. we are not using them because ஆர்டிஸ்ட் ஆகட்டும், இந்த சினிமா சம்பந்தப்பட்ட டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும், மலேசியாவில் பார்ட் டைம் ஜாபா இருக்காங்க. டோன்ட் சே பார்ட் டைம் ஜாப். சினிமா என்பது பார்ட் டைம் ஜாப் இல்ல, அது வந்து நமக்கு 24 hours. நாங்கெல்லாம் வாழ்ந்திருக்கிறது, என் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செங்கல்லும் சிமெண்ட்டும் சினிமா தான். அதை தவிர வேற எங்களுக்கு தொழிலே தெரியாது, இதுதான் தெரியும் எங்களுக்கு. அதனால எல்லாமே சினிமா தான். அப்படி இருக்கணும். நீங்க அப்படி டெடிகேட்டடா இருந்தா தான் வர முடியும். மிமிக்ரி பண்ணாதீங்க. மலேசியா கலைஞர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது மிமிக்ரி, டோன்ட் டு மிமிக்ரி. மிமிக்ரி அடுத்தவங்க மாதிரி செஞ்சு 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 உங்க ஒரிஜினாலிட்டி போயிடுது. ஒரிஜினாலிட்டி இருக்கணும்னா நீங்களா நடியுங்க, நீங்களா பாடுங்க, உங்க சொந்த டியூன் போட்டு எடுங்க, பாட்டு பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் நீங்க பெரிய அளவில் வளர முடியும் என்று சொல்லி இந்த ஆப்ஸ்கோஸ் ஃப்ரீ திஸ் பஸ் ரன் நல்லபடியா ஒவ்வொன்றும் ஓடணும். அந்த நாட்டிலையும் ஓடும்ன்றது நிச்சயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 படமும் ஓடி இருக்கு, பெரிய ஹிட் ஆயிருக்கு. இப்பவும் பெரிய ஹிட் ஆகணும் நிச்சயமா. ஐயா அவர்கள், மதிப்புக்குரிய ஐயா அவர்கள் இருக்காங்க, அமைச்சர் அவர்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட இதெல்லாம் பீடிகை போட்டு வச்சுட்டேன். நான் முதல்ல உட்கார போதே சொல்லிட்டேன், நான்லாம் எடுக்க வராங்க, வந்து பாக்குறேங்க அவங்கள. என்ன எதுக்கு நான் இப்பயே சொல்லி வச்சிடணும், நம்ம முன்னாடி இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. இப்ப எப்படி அங்க வந்து அந்த நாட்டையும் எல்லாரும் சினிமா அங்க உள்ள போய் அவங்களெல்லாம் கெடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போய் எடுத்துடணும் அப்படின்னு ஒரு ஆசை எனக்கு. ஏன்னா நான் எப்படி போனாலும் அங்க தெரிஞ்சிடும். அப்புறம் இப்பெல்லாம் நாங்க செங்கல்பட்டு பக்கம் போய் எடுக்கவே முடியல. இதெல்லாம் வீட்டுல கூப்பிட்டு சோறு போடுவாங்க. இப்பெல்லாம் வீட்டுல கூப்பிட்டாங்கன்னா காசு கேட்கறாங்க. அதெல்லாம் இப்ப யாரும் இந்த இலவசமா கூப்பிடுறதே இல்லை.
அதனால மாறி போயிடுச்சு. அந்த மாதிரி மாறுவதற்கு முன்னால் மலேசியாவில் எல்லாரும் போய் எடுக்கணும். ஐயா போன்றவர் இப்போ எங்க எஸ்ஏசி சார் இருக்காருன்னா, தலைவர் இருக்காருன்னா அவங்களெல்லாம் நீங்க உபயோகப்படுத்தணும். நீங்க தான் அங்க இன்வைட் பண்ணி வாட் இஸ் சினிமா அதர் என்ன செய்ய போறீங்க. ஏன்னா நான் ஒரு ஸ்டுடியோ ப்ராஜெக்டுக்காக கொடுத்துருக்கேன். அந்த ப்ராஜெக்ட் பத்தி நான் பேசினேன். ஐயாட்ட டிக்ரூஸ் ஐயாட்ட பேசியிருக்கேன். நிச்சயமாக அதெல்லாம் செஞ்சு நம்ம ஆளுங்களை பெரிய அளவில் செய்து அங்கே மலை படம் எடுப்பதற்காக நான் சொல்லிக் கொள்கிறேன். நான் சொன்னேன், மலை படம் எடுத்து முழுசா மலையே இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் தமிழை கலந்தீங்கன்னா தான் நமக்குள்ள இங்கேருந்து வந்திருக்கோம் அங்கேருந்து வந்திருக்கோம் சேர்ந்து எடுத்திருக்கோம்னு தெரியும். அற்புதமான சப்ஜெக்ட்லாம் இருக்கு. இங்க பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. அவங்களை நீங்கள் உபயோகப்படுத்துங்கள். நீங்கள் வேறு நாங்கள் வேறு என்ற எண்ணத்தோடு இல்லாமல், அந்த எண்ணமே இருக்கக்கூடாது. எல்லாருமே நாம் ஒன்று, ஒரு தாய் மக்கள் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி என்னை அழைத்தமைக்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கங்கள் சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி இங்க நிறைய விழாக்கள், எங்களுடைய திரையுலகத்தை சார்ந்த பல விழாக்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் முதல் முறையாக என்று நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சு ஒரு மலேசிய நாட்டில் எடுத்த ஒரு தமிழ் படத்தினுடைய விழா இங்கே நடக்கிறது. அது அவர்கள் எங்களுக்கு கொடுத்த பெருமையாகவும் நினைக்கலாம். அப்படித்தான் நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம். ஒரு தமிழ் திரையுலகத்துக்கு அவர்கள் அந்த பெருமையை கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவராக அவர்களுக்கு முதலிலே என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரவி என்ன பேசும்போது சில நகைச்சுவையாக சில விஷயங்கள் சொல்லுவாரு. இங்க நல்ல படங்கள் ஓடுகின்றன. அது பெரிய நடிகர் நடிச்சாலும் சரி, சாதாரண நடிகர்கள் நடிச்சாலும் சரி, பெரிய இயக்குனரும் சரி, சாதாரண புது இயக்குனர் இயக்குனாலும் சரி, நல்ல படங்களை தமிழர்கள் வெற்றியடை செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்னை மன்னிக்கணும், நீங்க சொன்னதில்ல படமே பார்க்க மாட்டேன்றாங்க. நல்ல படங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், வெற்றியடை செய்து கொண்டிருக்கிறார்கள். புது புது கலைஞர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். புது புது நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ். மன்னிக்கணும், எனக்கு சுத்த தமிழ் வராது, என்ன ஒழுங்கா படிக்கல, நான் ஸ்கூலுக்கு போல. அதனால அப்படிதான் பேசுவேன், தப்பா எடுத்துக்காதீங்க. அப்படி ஒரு நல்ல தமிழ் ரசிகர்கள் இருக்காங்கல்ல, நல்ல படங்களை விரும்பி பார்ப்பவர்கள், வெற்றியடை செய்பவர்கள். அந்த தைரியத்தில் யாராக இருந்தாலும் இங்கே வந்து நல்ல தமிழ் படங்களை எடுக்கலாம். அந்த படங்கள் நிச்சயமாக வெற்றியடையும், தமிழர்கள் வெற்றியடைய செய்வார்கள் என்று நான் முதலிலே அவர்களுக்கு நம்பிக்கையை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சென்னை எப்படி இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும், அவர்களுக்கும் உங்களுக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன். சென்னையில் தான் தெலுங்கு திரைப்படங்கள், கன்னட திரைப்படங்கள், மலையாள திரைப்படங்கள், இன்னும் சொல்ல போனால் இந்தி திரைப்படங்கள் கூட இங்கே தயாரிக்கப்பட்டிருந்தன. அத்தனை நடிகர்களும் அத்தனை மொழி கலைஞர்களும் சென்னையில் தான் பூர்வீகமாக இருந்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக காலகட்டம் அப்படி வளரும் போது ஆந்திரா அவங்க திரையுலகத்தை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அங்கே டெவலப் பண்ணாங்க, அது வளர்ந்துச்சு. அதே போல கர்நாடகா, மலையாளம், இப்படி அவர்கள் தங்கள் கலை இந்த திரையுலகத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே பிரிந்து போனவர்கள் தான். இதை எதுக்காக சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒரு பழமொழியே இருக்கு, வந்தாரையெல்லாம் வாழ வைக்கும் தமிழ்நாடு. இங்க தமிழ்நாட்டில் மாத்திரம் யாரு, நீ எந்த மொழி, எந்த நாட்டில இருந்து வந்திருக்கிற நம்ம கேட்கறது இல்லை. கலைஞர்களை, நல்லவர்களை ஊக்குவிக்கிறோம், வல்லவர்களை வாழ்த்துகிறோம், திறமையானவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறோம். அது எங்க இருந்து வந்தாலும் சரி. இங்க இருக்கிற, நான் பேர் சொல்ல முடியாது, சூப்பர் ஸ்டார்கள் இருந்து பல ஸ்டார்கள் எங்க இருந்து வந்தாங்க எங்களுக்கு தெரியாது. அவருக்கு திறமை இருந்தது, நாங்கள் வளர்த்தோம்.
திறமையானவர்களை நாங்கள் வளர்க்கிறோம். அதப்போல திறமையான இயக்குனர்கள். அந்த விஷயத்துல அண்ணன் தப்பா இருக்கக்கூடாது. யாரா இருந்தாலும் சரி, எங்க இருந்து வராங்கன்னு தெரியாது எங்களுக்கு. தமிழ் தெரியாது, அவங்களுக்கு பேச தெரியுதா, பேச தெரியலையா, ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கு. சிலர் அதை வளர்த்துக்கிறாங்க. குஷ்பு பத்தி சொல்லும் போது ரொம்ப அழகா சொன்னாங்க. அவங்க பேசுற தமிழ் இப்ப யாரும் தமிழ்நாட்டில் பிறந்தவங்க கூட பேசுற அவ்வளவு அழகா பேசுறாங்க. அந்த டெடிகேஷன். அதனால இந்த திரைப்படமும் நான் அதான் கேட்டேன், இயக்குனர் அவர்கள்ட்ட கேட்டேன், இந்த திரைப்படத்தை மலேசியாவில் மட்டும்தான் நீங்க ரிலீஸ் பண்ண போறீங்களா, ஏன் இங்க தமிழ்நாட்டிலே ரிலீஸ் பண்ணுங்களேன்னு கேட்டேன். ஆமா, நாங்க டிஜிட்டல்ல ஒரு 15-20 தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாரு. நான் ஏன் 15-20 தியேட்டர் மட்டும், குறைந்தது 50 தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணுங்க. ஏன்னா டிஜிட்டல் தான். இப்போ ஒரு பிரிண்ட் எடுக்கணும்னா அன்னைக்கு நமக்கு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் ஆகலாம். இன்னைக்கு ஒரு டிஜிட்டல்ல ஒரு வாரத்தினுடைய 9,000 தான் நினைக்கிறேன் நான், கியூப்லயோ ரிலீஸ் பண்றதுக்கு. அதனால நீங்க எத்தனை உங்கள் படத்தின் மீது நம்பிக்கை இருந்தால் நீங்கள் அதிகமான திரையரங்குகளிலே ரிலீஸ் பண்ணலாம். நிச்சயமாக அது என்னமோ ஒரு முதல் முறையாக மலேசிய தமிழர்கள் ஒரு தமிழ் படம் எடுத்திருக்கிறாங்க. அதுல என்னதான் இருக்குன்னு பாக்குறதுக்காகவாது நாங்க போவோம் சார். அப்படி அந்த படம் வெற்றியடைந்தால் எங்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு புதிதாக ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறார். எங்கள் இயக்குனர் சங்கத்துக்கு புதிதாக ஒரு நல்ல இயக்குனர் கிடைப்பார். நடிகர் சங்கத்துக்கு பல கலைஞர்கள் கிடைப்பார்கள். அந்த ஒரு படம் இப்ப வெற்றியானே விதியை நிர்ணயிக்குது. அவங்க யாரு என்னன்னு நாங்க பாக்குறது இல்ல. ஒரு படம் வெற்றி அடைந்தால் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், இயக்குனர், நடித்த நடிகர்கள், ஏதாவது 2 சீன்ல ஒரு கலைஞர்கள் கூட டிமாண்ட் ஆயிடுது. அதுவும் தமிழ்நாட்டில் நாங்க வாரி வாரி கொடுக்கிறோம் தயாரிப்பாளர்கள்.